அதிகாரம் 16 பொறை உடைமை. குறள் எண் 155. இன்று ஒரு குறள். இந்த இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். குறள் 155. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பிறன் தமக்கு தீங்கு செய்த வழி பொறாது அவனை ஒருத்தாரை என்றால் தண்டித்தவர்களை அறிவுடையார் ஒரு பொருளாக மனத்து கொள்ளார், அதனை பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து கொள்வார் என்கிறார். தீமை செய்தவர்களுக்கு தீமை செய்து தண்டிப்பதால் அவரை திருத்த முடியாது. அவர் தம் தவற்றை உணர்ந்து திருந்த மாட்டார், அதனால் பயன் ஏதும் இல்லாமல் போய்விடுகிறது. மேலும் தீமை செய்தவருக்கு தீமை செய்பவர் மன வலிமையற்றவராவார். மன வலிமையற்றவரை சான்றோர் ஒரு பொருளாக மதிப்பதில்லை. பிறர் செய்த தீமையை பொறுத்து கொள்ளும் மன வலிமையுடையவரே சான்றோர் பொன்போல் போற்றி இடைவிடாமல் நினைத்து மதிப்பார்கள் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதாவது, ஒருத்தன் தீமை செய்துவிட்டால் அவனை பொறுத்து கொள்வதுதான் சான்றோர், நல்லவன் சான்றோன் என சொல்கிறாங்க. அப்படி பொறுத்து கொள்ளாமல் அவன் மீண்டும் தீமையை செய்தால் அவனை விட்டுவிட வேண்டும், ஒதுக்கிவிட வேண்டும். அதை பொறுத்து கொள்பவனை பொன்போல் போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது, நாம் ஒருவன் நமக்கு தீமை செய்து விட்டான் என்று வைத்துக்கொள்வோம். அவனுக்கு நாம் தீமை செய்யாமல் ஒதுங்கி விடுவதே மேலே. நீங்கள் தீமை செய்யாமல் இரு, அதே சமயத்தில் ஒதுங்கிடு. நீ ஏன் அவன்கிட்ட ஏன் போய் பழகுற? நான் ஒதுக்கி வச்சிரு, அவனை ஒதுக்கி விட்டு அப்படி கூட இருந்துடலாம்ல. அதுக்காக போய் மறுபடியும் அவனை தீமை செய்து அதனால் இத்தனை அறிவுரை சொல்லிட்டு வர்றார் பாருங்க. அது புரிஞ்சுக்கிறோம். நம்ம அவளை எவ்வளவு அறிவுரை சொல்கிறார் பாருங்க. ஒருத்தர் தீமை செய்தான்னா அதை பொறுத்து கொள்ள வேண்டும். ஒரு அடக்கம், அன்பு, அடக்கம், பொறுமை, 3 தான் சான்றோனுக்கு அழகு. அப்போ இவன் மறுபடியும் தீமை செய்தவனை இவனும் தீமை செய்து 2 பேருக்கும் என்ன வரும்? சண்டை மூடும். அந்த சண்டை மூன்றால் அது கெடுதியில் தான் முடியும். அதற்கு தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அறிவுறுத்தி இருக்கிறார். அதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய நண்பர்களே, அதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் உனக்கு அவன் தீமை செய்கிறான்னு தெரியுதுல்ல, அவன்கிட்ட ஏன் நீ மறுபடியும் போகிற? அவனை அப்படியே ஒதுக்கி விட்டுரு. அதோடு அவனுடைய பழக்க வழக்கங்கள் நிறுத்திட்டு நீ பாட்டு ஒதுங்கி நம்ம நல்லபடியாக அவனுக்கும் ஒத்து வராது. ஏன்னா அவனுடைய கொள்கை வேறு, நம்மளுடைய கொள்கை வேறு. அப்போ நம்ம ஒதுங்கிடுவோம் அவனை விட்டு. அப்படி இருந்தால் அது மிகப்பெரிய நல்லது. அதைத்தான் தெய்வப்புலவர் அருமையாக சொல்லுகிறார். அடுத்து ஒரு நீதி கதை. வேறு ஒன்றும் இல்லை. நான் 1972 இளையான்குடியிலே உள்ள என்னுடைய கிராமத்திற்கு 5 மைல் தொலைவில் தான் அந்த கல்லூரி உள்ளது. டாக்டர் ஜாகீர் ஹுசைன் கல்லூரி 1970 ஆரம்பிக்கப்பட்டது. 1971 ஆரம்பிக்கப்பட்டது. நான் 2ஆம் ஆண்டு 1972 அங்கே போய் படிக்க பியூசியில் சேருகிறேன். அப்போது எனக்கு முதல்வராக இருந்தவர் கேப்டன் என்.ஏ. அமீர் அலி. அவர் அற்புதமான மனிதருங்க. அவர் அந்த கேப்டன் என்.ஏ. அமீர் அலி இருக்காரே, அவர் அதற்கு முன் அவர் பாடம் சீரா புராணம் தான் நடத்துவார்னு வைங்களேன். அப்புறம் கிளாஸ் எடுப்பார். அவர் நடத்தையில் என்ன சொல்லுவார்னா, பாடம் நடத்திட்டு இருக்கையிலே சில நல்ல விஷயங்களையும் சொல்லுவார். அவர் அதுக்கு முதல்ல நியூ காலேஜில் தமிழ் பேராசிரியராக இருந்திருக்கார், தமிழ்துறை தலைவராக இருந்திருக்கார். அப்போ அவருடைய மாணவர் தான் ஜெய்சங்கர் என்ற நடிகர்.
ஒரு ஜெய்சங்கர்னு ஒரு நடிகர் 100வது நாள்லாம் நடத்திருப்பார்ல, படிச்சு 100வது நாள் ஒரு படம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அதில் ரொம்ப த்ரில்லிங்காக நடிச்சிருப்பார். மொத்தமே ஜெய்சங்கரனுடைய நடிப்பு ரொம்ப ஒரு மாதிரியான நடிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும் அவருடைய. ஆனால் அவர் சொல்லுவார், என்னுடைய மாணவன் தான் நடிகர் ஜெய்சங்கர். நான் ஏன் ஜெய்சங்கரை சொல்கிறேன்னா, இப்போ அவன் கெட்டவனாக இருந்தால் நான் உங்களிடம் சொல்ல மாட்டேன், படிக்கையிலும் நல்லவனாக இருந்தாப்புல, அது எப்படியோ நடிகர் அந்த இதுக்கு போயிட்டாப்புல அப்படின்னு சொல்லுவார். அவர் ஒரு கதையை மட்டும் சொன்னார், அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு சுருக்கமாக. ரொம்ப ஒரு சும்மா ஒரு 2-3 நிமிஷம் கூட இந்த ஆகாது அந்த கதை ரொம்ப அற்புதமான கதைங்க. தயவுசெய்து எல்லாரும் கேட்க வேண்டிய கதைங்க. இன்றைய சூழ்நிலையில் எல்லாரும் கேட்க வேண்டிய கதை. ஒரு திருடன், ஒரு குடிகாரன், ஒரு கொலைகாரன், ஒரு திருடன், ஒரு கொலைகாரன், ஒரு அதாவது ஒரு திருடன், ஒரு கொலைகாரன், ஒரு கற்பழிப்பவன், ஒரு குடிகாரன், இந்த 4 பேர் வசித்து வருகின்றனர். இந்த 4 பேரில் எவன் கெட்டவன் என்று கேட்கிறார் எங்களை நோக்கி. ஏதோ அன்னியல் டேன்னு சொல்லுவோம்ல, கல்லூரி, அந்த கல்லூரி விழா, அந்த கல்லூரி விழாவிலே அந்த கேள்வியை எங்களிடம் கேட்கிறார். அவர் பேசும்போது எல்லாரும் எந்திரிச்சு கொலைகாரன் தான் மோசமே அப்படின்னு சொல்கிறோம், கொலைகாரன் தான் மோசமானவன் என்று சொல்கிறோம். எல்லோருமே ஓங்கி கத்துறோம். அவர் என்ன சொல்கிறாரு, நான் சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியும், தீர்மானிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன செய்கிறான், குடிகாரன் திருடுவதற்கு பணம், குடிப்பதற்கு பணம் இல்லாமல் குடிப்பதற்காக திருடுகிறான். அந்த திருடிய பணத்தை கொண்டு குடிக்கிறான். குடித்த பணத்தை கொண்டு என்ன செய்ய, குடித்த பணத்தை கொண்டு குடிச்சிருவான்ல, அந்த குடித்த மயக்கத்தால் ஒரு பெண்ணை கற்பழிக்கிறான். அந்த கற்பழித்து பெண் சொல்லிவிடுவாளோ என்று அவளை கொலையும் செய்து விடுகிறான். என்ன பாருங்க, நல்லா புரியணும். ஒரு குடிகாரன் பணம் இல்லாமல் திருடுகிறான், திருடிய பணத்தை கொண்டு குடிக்கிறான். குடித்த போதையில் அவன் ஒரு பெண்ணை, அந்த போதையில் தான் அந்த பெண்ணை கற்பழிக்கிறான். அந்த கற்பழித்தவுடன் அவள் சொல்லி விடுவாளோ, நாம் மாட்டி விடுவோம் என்ற எண்ணத்தில் அவளை கொலையும் செய்து விடுகிறான். இப்போது யார் மோசமானவர்கள் கேட்குறாரு, எல்லாரும் குடிகாரன் தான் மோசமானவர்கள் என்று சொல்கிறோம். அப்போ தான் அவருடைய வகுப்பு நடத்தையில் அவர் சீரா புராணத்தை தான் நடத்துவாரே ஒழிய, அவர் வகுப்பும் அருமையாக நடத்துவார், இடையிடையே அப்படி ஒரு நகைச்சுவையும் சொல்லிக்கிறார். அவ்வளோ அற்புதமான இந்த மனிதருங்க அவர். கேப்டன் என்.ஏ. அமீர் அலி, கேப்டன், அதாவது ஒரு இராணுவத்திலேருந்து வந்திருப்பார்னு நினைக்கிறேன். கேப்டன், அது எந்த இதுன்னு தெரியல, நேவியா ஐஎஸ்ஐயா அதெல்லாம் கேட்க எங்களுக்கு அந்தளவுக்கு முடியாது. ஆனால் அதில் இருந்து வந்தவர் அவர். டாக்டர், இது கேப்டன் என்.ஏ. அமீர் அலி. இப்போ அவர் இருக்கிறா இல்லை எனக்கு தெரியலங்க தயவு செய்து. ஆனால் அவரிடம் படித்த மாணவர்கள் அனைவருமே, பெரும்பாலான மாணவர்கள் நல்ல நிலையில், என் கூட படித்த என்னுடைய வகுப்பு தோழர்கள் பூராமே நல்ல நிலையில் இருக்கிறாருங்க. நல்ல நிலையில் இருக்கிறாருன்னா என்ன, வேலை பார்க்கலாம், எந்த இதில் இருக்கலாம், குடிக்காமல் இருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னுடைய கூடையே படித்த என்னுடைய நண்பன், என் ஊர் நண்பன், இதுவரையும் குடிக்கவே மாட்டாப்புல. பேர் ராமமூர்த்தி, சென்னையிலே செட்டில் ஆகிட்டாப்புல. அவங்க ராமமூர்த்தி, என்னுடைய நண்பனுடைய பேரை நான் சொல்லுவதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரையும் அவனும் மிக வறுமையிலேயே வாடித்தான் படித்தான், நானும் வறுமையிலே தான் படித்தேன். நாங்கள் 2 பேருமே அதை குடிக்க மாட்டோம். மேலும் பல நண்பர்களை பார்க்குறோம்ல, அந்த எங்கள் செட்டில் படித்தவங்க, எந்த இதில் படித்தவங்க அந்த பழக்கம் வச்சுக்கிறவே மாட்டோங்க. அதனால் ஏதோ ஓரளவுக்கு நாங்கள் வேலை பார்த்து விட்டாலும் எங்களுடைய மன வலிமையோடு நாங்கள் இருக்கிறோம், அடுத்தவனுக்கு கெடுக்காமல் எங்களுடைய வேலை உண்டு, நாங்கள் உண்டு என்று இருக்கிறோம். காரணம் என்னென்றால் அவனும் அப்படி தான் இருக்கான். ராமமூர்த்தி, என்னுடைய நண்பன் ராமமூர்த்தியும் அப்படி தான் இருக்கான். அவனும் எந்த வித தவறும் செய்ய மாட்டான், எதுக்கும் போக மாட்டான், அவன் உண்டு, அவனுடைய வேலை உண்டுன்னு இருப்பான். படிக்கையில் எப்படி நாங்கள் இருந்தோமோ
நாங்கள் 2 பேரும் தனி காலேஜ்லேயும் நாங்கள் சேதுபதி அரசு கலைக்கல்லூரியிலேயும் 2 பேரும் ஒன்றா தான் போய் ஜாயின் பண்ணோம். கல்லூரியிலேயும் 2 பேரும். அங்கேயும் என் பேருக்கு பதிலாக அவன் பேரை கூப்பிடுவாங்க, அவன் பேருக்கு பதிலாக என்னையை கூப்பிடுவாங்க. ராமமூர்த்தின்னு சொல்லிட்டு சென்னையிலே செட்டில் ஆகிட்டான். ஒரு ஒய்ஃப் வந்து ஆசிரியாக இருந்து ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டாங்க வேறு வியாதினால். மற்றபடி நல்ல 2 பேருமே நல்ல குணங்கள். அவனுக்கு ஏற்ற அந்த மனைவியும் அவனுக்கு ஏற்ற அருமையான என்னுடைய நண்பனை இந்த நேரத்தில் பாராட்டாமல் இருக்க முடியாது அல்லவா? அதனால் சொல்கிறேன். அதனால் நீங்கள் இந்த நீதி கதையின்படி நீங்கள் நடந்தீர்களானால் உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்ற முடியும். நீங்கள் என்னதான் அந்த நீதி கதையை மீறி நடந்தீர்களானால் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த சம்பளம் உங்களுக்கு நிற்காது. நீங்கள் அதனால் தயவு செய்து இந்த நீதி கதையை பின்பற்றி வாருங்கள். பேரறிஞர் அண்ணாவினுடைய கருத்தை நீங்களும் அவர் ஏற்றுக்கொண்டார். பேரறிஞர் அண்ணாவினுடைய கருத்தை கேப்டன் எண்ணி அமீர் அலி ஏற்றுக்கொண்டு தான் இந்த கதையை சொன்னார். நானும் ஏற்றுக்கொண்டேன் அவருடைய கொள்கைகளை. அப்போது சொல்ல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. நீங்களும் அந்த மாதிரி இருந்தால் நிச்சயமாக உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் நல்லவனாக இருப்பீர்கள் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லிக்கொண்டு இன்றைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.